இப்போ நான் ஃபஸ்ட்டு பார்த்த அந்த முகம் இன்னும் கண்ணுக்குள்ளேயே இருக்கு. பயமா இருந்துச்சு நீ பார்த்த அந்த பார்வை. தெரியும், நீ என்னை பார்த்த உடனே முட்டிக்காலை மறைச்சிக்கிட்டேன், உடனே ஷாலை மேலே போட்டுக்கிட்டேன், ரோஸ் கலரில் சட்டை, ப்ரௌன் கலர் ஸ்கர்ட் போட்டுட்டு இருந்தேன். இன்னும் கண்ணுக்குள்ளே அப்படியே இருக்கு. எப்படி ஞாபகம் வச்சிருக்க? ஏன்னா உனக்கு அவ்வளோ பிடிக்குமா? என்னால் ஏற்றுக்கவே முடியல நீ எனக்கு இல்லைன்றத. ஆனால் இந்த வாழ்க்கை ரொம்ப கொடுமையானது. திரும்ப உன்னை பார்க்க வச்சு வேடிக்கை பார்க்குது. சாரி. ஆமா, நீ இப்படி அப்படியே சின்ன பொண்ணு மாதிரியே இருக்க. சும்மா சொல்லாத. ஏய், சீரியஸாக சொல்கிறேன். என்ன பாரு, வயசாகி முடியலாம் வெள்ளையாயி, ஆனால் நீ அப்படியே இருக்க. தேங்க்ஸ். என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அப்படி தான் சொல்லுவாங்க. சும்மா ஒரு பேச்சுக்கு சொன்னால் அதை சீரியஸாக எடுத்துக்கிற நீ. எப்பயாவது என்னை மிஸ் பண்ணிட்டேன்னு உனக்கு தோணலையா? எனக்கு ரொம்ப தோணுது. உன்னை ரொம்ப மிஸ் பண்ணிட்டோன்னு தோணுது. நினைவாகவே இருக்கிற இலக்கியாவே இருந்துடலாம் போல இருக்கு. கண்ணம்மா 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 கண்ணம்மா. என்ன ஒரு இமோஷனல் கனெக்ட் இருந்தது. நந்தன் அண்ட் ஷாம்பவி அவுட்ஸ்டாண்டிங் பெர்ஃபார்மன்ஸ். ஐ திங்க் நீங்கள் இன்னும் அந்த சீன்லேருந்து வெளில வரலன்னு. இல்லை, ரொம்ப பிடிச்ச சீன். நல்ல. ஓகே, அவரோட அந்த ஒரு சீனை ரீக்ரியேட் பண்ணும்போது உங்களுக்கு எப்படி இருந்தது? இந்த சீன்ல இதுக்கு அப்புறமும் அந்த வைஃப் பத்தி பேசுறதெல்லாம் இருக்கும். ஆமா, அதெல்லாம் இன்னும் பியூட்டிஃபுல்லா இருக்கும். பட் அதுக்குள்ள இந்த நம்ம சீன் இங்க முடிச்சிட்டோம். அது இன்னும் அழகா இருக்கும். நைஸ் நைஸ் நைஸ். அப்படி அடுத்ததாகவும் எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு கப்பல் அவங்களும் ரீக்ரியேஷன் பண்ண போறாங்க. லெட்ஸ் வெல்கம் சத்யா அண்ட் அர்ஜுன். ஓகே, சீன் ரீக்ரியேஷன்ல இவங்களுக்கு என்ன கொடுக்கலாம்னு நாங்க ரெண்டு பேரும் கொஞ்சம் யோசிச்சுட்டு இருக்கும்போது ஐகானிக்கான ஒரு லவ் ஃபில்ம், அப்படிப்பட்ட ஒரு படம் தான் மின்னலை. எஸ், மின்னலையில இருந்து ஒரு அழகான சீனை ரீக்ரியேட் பண்ண போறது சத்யா and அர்ஜுன். அர்ஜுன், நம்பவே முடியல. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. தெரியும், என்னை எந்த உரையும் நல்லா தெரிஞ்சு வச்சிருக்க. ஆனால் உனக்கு என்ன பிடிக்கும்னு தான் எனக்கு தெரியல. ஹேய், ஐ ஆம் an ஓப்பன் புக். என்ன ஈஸியாக படிச்சுக்கலாம். சரி, என்னை பற்றி தெரியணும்னா நான் ஒரு விஷயம் சொல்கிறேன், ஆனால் அது சீக்ரெட். அது என்ன? சொல்கிறேன், ஆனால் அது நான் சொல்லணும்னா நீ இது வரைக்கும் யார்கிட்டையும் சொல்லாத ஒரு ரகசியத்தை என்கிட்ட சொல்லணும். அப்படி ஒன்றும் இல்லையே. சீக்ரெட் இல்லாத போடணும். நம்பவே முடியல. நிஜமாக ஒன்றும் இல்லை. அப்படியா? சரி, அப்போ நான் ஒரு ரகசியம் சொல்லவா? என்ன? மின்னல் வெளிச்சத்தில் ஒரு பொண்ணை பார்த்தேன். அவளும் மின்னல் மாதிரி தான். ஃப்ளாஷ் பார்த்த உடனே மனசே போயிடுச்சு. உயிர் மட்டும்தான் பாக்கி. நான் அவளை லவ் பண்ணுறேன்னு நினைக்கிறேன். வேறென்ன வேண்டும், ஒரு முறை சொன்னால் போதும், நிலவையும் உந்தன் கால் மிதியாய் வைப்பேனே. சொல்லவும் கூட வேண்டாம், கண்ணிமைத்தாலே போதும், கேள்விகளின்றி உயிரை நான்